வீடியோவை வழங்குபவர் ஆண்டவர் TMT. இணைந்து வழங்குபவர் ட்ராலி ஃப்ரெஷ் ஆப் சென்னை. வணக்கம், இது விட்டு நான் ஐயன் கார்த்திகேயன். மிக முக்கியமான விவகாரமா நம்ம பார்க்கிறதும் பதறதும் தேர்தல் அப்படிங்கிற நேரத்தை தாண்டி நம்ம யோசிக்க வேண்டியது பெண்களுடைய பாதுகாப்பும் குழந்தைகளோட பாதுகாப்பும். எந்த நேரமா இருந்தா என்ன, இதை பத்தி பேசுறதுக்கும் விவாதத்தை கிளப்புறதும் மிக முக்கியமானது. கோவையில ஒரு விவகாரம் நடந்துகிட்டு இருக்கு. இதை போல நிறைய இடங்கள்ல தொடர்ந்து செய்திகளா வந்துகிட்டே இருக்கு. அதுல விவாதமாவே ஆகாம போன செய்திகள் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. லாலாஜி மெமோரியல் ஒமேகா இன்டர்நேஷனல் ஸ்கூல் குளப்பாக்கம் சென்னையில் இருக்கிற ஸ்கூல்ல நடந்த ஒரு விவகாரம் பெரிய அளவுக்கு தேசிய விவாதமா மாறி இருக்க வேண்டிய விவகாரமாகவே போயிடுச்சு. அதை பொள்ளாச்சி விவகாரத்தை ஒட்டி நான் குறிப்பிட்டு பேசியிருந்தேன், அந்த குழந்தைகளுக்கு நடந்த பெரிய ஒரு தவறு. ஆனா அதை பத்தி பேசுவதற்கு பெரிய ஊடகங்கள் தொடர்ந்து செய்தும் ஒரு விவாதமா அது மாறாம போனது. நக்கீரன்ல மிக டீட்டெயிலா ஒரு ஆர்டிகிள் வந்திருந்தது. இன்னைக்கு விகடன்ல ஒரு ஆர்டிகிள் வந்திருக்கு. அந்த ஆர்டிகிளை படிக்கும்போது மிக வருத்தமாகவும், செக்ஸ் டூரிசம் அப்படிங்கிற வார்த்தை இதுல பயன்படுத்தப்பட்டிருக்கிற பார்க்கும்போது பதட்டமாகவும் இருக்கு. ஒரு பள்ளிக்கூடம், அதுவும் இன்டர்நேஷனல் பள்ளிக்கூடம் அப்படிலாம் பில்டப் பண்ணிக்கிற பள்ளிக்கூடங்கள் அங்க நடக்கிற குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்சாட்டை எப்படி ஹேண்டில் பண்றாங்கிற கேள்வி இருக்கு. அந்த விவகாரத்துல பலருடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அங்க வேலை பார்க்கிற ஒரு வேன் கிளீனரும் ஆயாமாவும் மட்டும் இதுல சம்பந்தப்படுத்தப்பட்டு அவர்கள் மட்டும் தண்டனை அனுபவிக்கிறதுக்கான வேலைகள்ல இறங்கியிருக்காங்க. அவர்களும் பிணையில வேமாய் வந்திருக்காங்க. என்னங்க அதுக்குள்ள ஒரு குழந்தைகள் பாஸ்கோ சட்டத்தில் கைதான ரெண்டு பேர் அது சம்மந்தப்பட்ட வழக்கு, இவ்வளவு சீரியஸான வழக்கு, டக்குன்னு இவ்வளவு தூரம் பிணை வந்துருச்சே அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டர் கேட்டிருக்காரு. அதுக்கு அங்கே இருக்கிற அந்த விசாரணை அதிகாரி ரொம்ப சாதாரணமாக சொல்லியிருக்காங்க. ஃப்ராங்க்லின் டேனி அப்படின்றவங்க ரொம்ப சாதாரணமாக சொல்லியிருக்காங்க. அதுவாங்க, நான் இப்போ லீவில் இருந்தேன், அதனால பிணை எனக்கு தெரியாது அப்படின்னு. இவ்வளவு பொறுப்பான ஒரு பதிலை கேட்கும் போதே அப்படியே காதுல தேன் பாயிற மாதிரி இருக்கு. சரி, இவங்க தான் பொறுப்பா பேசியிருக்காங்களேன்னா அந்த விசாரணை அதிகாரியுடைய மேலதிகாரி DC ஈஸ்வரன் அவர்கள்ட்ட கேட்டா அவர் சொல்லியிருக்காரு, பெற்றோர்கள் ரொம்ப ஓரா தப்பா இது பண்றாங்க, ப்ரொசீட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. முதல் பொறுப்பு, அடுத்த பொறுப்பு, அதுக்கு மேல பொறுப்பான ஒரு பதிலா இருக்கு. எப்படி பார்க்கறதுன்னு தெரியல. வேன்ல நடந்துருச்சுன்னே வச்சுக்கிறோமே, வேன்ல நடந்தது மட்டும்தான் உண்மை, வேனில் இந்த மாதிரியான அபியூஸ்கள் நடந்திருக்குன்னே வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டா வேன் டிரைவருக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லையா. இந்த வேன் டிரைவருக்கு கைதே நடக்கல, அவர் விட்டாங்க. உள்ள இருக்கிற அந்த ஆயாமாவுக்கும் இவங்களுக்கு மட்டும்தான் தொடருமா. வண்டியை எங்கேயோ கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு அந்த குழந்தைகள் சொல்றதா ஸ்டேட்மெண்ட் நிறைய பத்திரிகை செய்திகளை படிக்க முடியுது. நாமளும் அந்த பெற்றோர்களிடம் பேசுவதற்கான வாய்ப்பு இருந்தது, நிறைய பேசியிருக்கோம். பல விஷயங்கள் இதில் மறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதான் உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஏன்னா பள்ளிக்குள்ளேயே நடந்ததா இந்த பெற்றோர்கள் குற்றம் சாட்டுறாங்க. பள்ளிக்குள் இது நடந்திருக்கு, அதை வெளியிலேயே சொல்லலை. குழந்தைகள் பள்ளிக்கூடத்தில் உள்பகுதிகளை காட்டுறாங்க. இன்னும் நிறைய கொடுமைகள் நடந்திருக்கு, தாக்கப்பட்டிருக்கிறாங்க, மிரட்டப்பட்டிருக்காங்க, உன்னையும் உங்க அப்பா அம்மாவை கொன்றோம்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க. பல விஷயங்கள் நடந்திருக்கு. பின்பகுதிகளில் ஆண் குழந்தைகளுக்கு வல்லுறவு நடந்திருக்கு. நிறைய ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் சேர்த்து வச்சு நிறையா பண்ணியிருக்காங்க, ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. இப்படியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. அதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது, வெளிநாட்டுக்காரர்களை பார்த்தா குழந்தைகள் பதறுது அப்படின்னு சொல்கிற விஷயம். இதில் எப்படி ஒரு விக்டிமையே ஷேம் பண்ணுறதுங்கிறது எப்படி அப்படின்னு எனக்கு புரியவே இல்லை. இந்த அதிகாரிகள் மிக மெத்தனமாக அந்த வழக்கை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை தாண்டி கேள்வி கேட்டால் அசால்ட்டான ஒரு பதிலையும் சொல்றதுங்கிறது அதிர்ச்சிகரமா இருக்கு. அதுல பல பெண் குழந்தைகள் சம்பந்தப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த குழந்தைகளை இவர்கள் மிரட்டியிருக்காங்க. யாரு? விசாரணை அதிகாரி. வேணாம், இதெல்லாம் உங்களுக்கு அசிங்கம், இதெல்லாம் விட்டு விளையிருங்க அப்படின்னு சொன்னதும், அங்க இருக்கிற ஆயாம்மா போன்றவர்கள் இவரே பாதுகாக்கிறதுக்கான வேலைகளில் இறங்கினதும், வேண்டாம் அவங்களாம் பாவம் ஏழை கஷ்டப்படுறாங்கலாம் சொன்னதும் பெரிய அதிர்ச்சியா இருக்கு. இதுல பல பேர் தப்பிக்க வைக்கப்பட்டிருக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பள்ளி வளாகத்துக்குள்ள நடந்த ஒரு விவகாரத்துல பள்ளி சம்பந்தப்பட்ட யாரையுமே கேஸ் அரெஸ்ட் பண்ணலங்கிறது அதிசயமா இருக்கு. ஏன் அப்படின்னா, இதற்கு முன்னால ஒரு வேன்ல ஓட்டை, அதுல ஒரு குழந்தை விழுந்து இறந்துருது. உடனே அந்த பள்ளியுடைய சேர்மன் அரெஸ்ட் செய்யப்பட்டார். இதே சென்னையில் நடந்தது. வேன்ல நடந்த ஒரு விவகாரம் தவறாக இருந்தால் அதற்கான சம்பந்தப்பட்ட அந்த வேன் யாருடைய ப்ராப்பர்ட்டி? ஓனருடைய ப்ராப்பர்ட்டி. ஸோ அது பள்ளிக்குள்ளேயும் நடந்திருக்குன்னு சொல்லப்படுகிற போது சிசிடிவி ஃபுட்டேஜஸை 10 டேஸுக்கு மேலே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் முறையாக எடுக்கப்படல. அதை ஆராயறதுக்கான வாய்ப்பே இல்லை. விவகாரம் நடந்த உடனே எவன் எடுத்திருந்தா ஏதாவது சாட்சிகள் கிடைச்சிடலாம். அதில் காட்டாமட்டம் எத்தனை இந்த போன்ற விஷயங்கள்லாம் கேள்வியும் சந்தேகத்தையும் மிக அதிகமாக ஏற்படுத்துது. இது அவர்களிடம் பேசும்போதும்
இங்கே நம்ம அந்த ஆர்டிகல்ஸில் படிக்கும்போதும் மிக அதிர்ச்சிகரமாக இருக்குது. இவ்வளவு பெரிய வழக்கு, இவ்வளவு பெரிய விவாதத்தை உருவாக்காமல் போனதும், இதில் ஏற்படுத்துகிற சந்தேகமும், அதற்கு பின்னால் காட்டப்படுகிற மெத்தனமும் மிக மோசமாக இருக்குது. இந்த வழக்கு சிறப்பாக முறையாக விசாரிக்கப்பட்டு மேலும் பலர் இதில் சேர்க்கப்பட்டு முறையாக தண்டனை வழங்கப்பட்டால் மட்டும்தான் இதை போன்ற குற்றச்சாட்டுகள் பள்ளி வளாகத்திலே நடக்கிற ஒரு மோசமான விஷயம் தடுக்கப்படும். எதுவுமே நடக்கலை, ஓவராக சொல்கிறாங்கன்னா எதற்கு அந்த 2 கைது செய்யப்பட்டாங்க? ஒன்றுமே செய்யாதுக்கா. ஸோ இதற்கு பின்னால் இருக்கிற முழுமையான விசாரணை அப்படிங்கிறது மிக அவசியமாகிறது. அதுதான் பள்ளியில் குழந்தைகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்கிறதுக்கான வழிவகையாக இருக்கும். இதில் மிக முக்கியமாக பார்த்தா அரசியல்வாதிகள், அங்கே இருக்கிற லோக்கல் அரசியல்வாதிகள் கொஞ்சமும் வெக்கம் இல்லாமல் பள்ளி நிர்வாகத்திற்கு ஆதரவாக பெற்றோர்களை மிரட்டியது தான். பெற்றோர்களை மிரட்டினோடனே அங்கே என்ன இருக்குது, இயேசுவாதம் அப்படிங்கிற அங்கே இருக்கிற லோக்கல் அரசியல்வாதி இன்னொருத்தர்லாம் உள்ள அவங்களுக்குள்ளேயே சண்டை போடுற மாதிரி சீன்லாம் காமிச்சு இந்த கூட்டத்தை கலைச்சி இந்த பெற்றோர்கள் பயமுறுத்துறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சு பேரண்ட்ஸ் வீட்டையே மாற்றிருக்காங்க. காவல்துறை அதற்கான பாதுகாப்பை உறுதி செய்யாமல் ரொம்ப சாதாரணமான பதில்களை சொல்லி கொண்டிருக்கிறது மிக பெரிய வருத்தம். இதுக்கு அடுத்து அங்கே இருக்கிற பெற்றோர்கள் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் பயந்து போனது தான். இவர்கள் மிக மோசமான ஒரு நடவடிக்கையை எடுத்திருக்குதுங்க. தன் பிள்ளை பாதிக்கப்பட்டிருக்கு, இது வெளியே தெரிஞ்சால் அவமானம் நினச்சவங்க தன் பிள்ளை போல பல பிள்ளைகள் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத யோசிக்கவே இல்லை. அந்த பள்ளிக்கு எதிரான ஒரு நடவடிக்கை எடுக்கவே இல்லை. அவர்கள் அங்கே போராட்ட குணத்தை இழந்ததும், அவர்கள் மிரட்டலுக்கு பயந்ததும், தான் வீட்டு பிள்ளைக்கு என்ன ஆகுமோ அப்படிங்கிற அக்கறையில் மேலும் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடாதுன்னு நினச்ச அக்கறையை பிற குழந்தைகளுக்கு என்ன ஆகுங்கிறத ஒரு பர்சன்ட் கூட யோசிக்காதும் வருத்தத்திலும் வருத்தம். நீங்களும் அந்த விக்டிம்களை அந்த 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 தவறை செய்தவர்களுக்கு ஆதரவாக உங்களுக்கு தெரியாமே இருக்கீங்க அப்படிங்கிறதான் மிகப்பெரிய வருத்தம். மோத முடியலை அப்படிங்கிறது ஒரு காரணமே கிடையாது. இங்கே யாரோ ஒருத்தர் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டியதாக தான் இருக்குது. அப்படித்தான் வரலாறுகள் இங்கே அமைஞ்சிருக்கு. எத்தனையோ பிள்ளைகளை பாதிக்கப்படுகிற அந்த பள்ளியில் இந்த வழக்கையே நடத்தலை. அந்த பள்ளி கம்ப்ளைண்ட்டே பள்ளி கொடுக்கல. இது அந்த பெற்றோர்கள் கொடுத்து அது அவங்க அலைஞ்சிட்டு இருக்காங்க. ரொம்ப பெரிய நல்ல பள்ளியாக இருந்தால் தன் வளாகத்தில் தன்னுடைய வேனில் நடந்த அந்த விஷயத்திற்கு அவர்கள் வழக்கத்தை எடுத்து நடத்தியிருக்கணும்ல. தொடர்ந்து இதை மிரட்டுறதுக்கு தன்னுடைய பேர் கெட்ட போயிடக்கூடாது, தான் ஸ்கூல் கெட்டு போயிடக்கூடாதுன்னு நினைச்ச ஆட்கள் முறையாக விசாரிக்கப்பட்டு தண்டனையை உறுதி செய்யாமல் இருக்கிற அந்த பள்ளிக்கு பேர் இன்டர்நேஷனல் பள்ளி இல்லை, தரம் தாழ்ந்த கேவலமான பள்ளி. நன்றி.